நெஞ்சிலே வந்ததே நண்பனே நண்பனே நண்பனே. அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே நண்பனே நண்பனே நண்பனே. இந்த நாள் அன்று போல் இன்பமாய் இல்லையே, அது ஏன் 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 நண்பனே. அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே நண்பனே நண்பனே நண்பனே. இந்த நாள் அன்று போல் இன்பமாய் இல்லையே, அது ஏன் ஏன் நண்பனே. பாடம் படிப்பு ஆட்டம் பாட்டம் இதை தவிர வேறு எதை கண்டோம்? புத்தகம் பையிலே புத்தியோ பாட்டிலே, புத்தகம் பையிலே புத்தியோ பாட்டிலே. பள்ளியை பார்த்ததும் ஒதுங்குவோம் மழையிலே. நித்தமும் நாடகம் நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம். நித்தமும் நாடகம் நினைவெல்லாம் காவியம். உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இல்லையே நம்மிடம். பள்ளியை விட்டதும் பாதைகள் மாறினோம். கடமையும் வந்தது, கவலையும் வந்தது. அந்த ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே நண்பனே நண்பனே நண்பனே. இந்த நாள் அன்று போல் இன்பமாய் இல்லையே, அது ஏன் ஏன் நண்பனே.
அனைவருக்கும் இனிய வணக்கம். காலச்சக்கரம் எத்தனையோ சுழற்சிகளை சந்தித்தாலும் நம் மனதிற்கு நெருக்கமான சில பக்கங்கள் அப்படியே தான் இருக்கின்றன. பல வருடங்களுக்கு பிறகு இன்று நாம் அனைவரும் பள்ளி சீருடை அணியாத மாணவர்களாக
ஆனால் சீருடை அணிந்து இங்கே கூடியிருக்கிறோம். டிவிஎஸ் உயர்நிலை பள்ளி 1975-76 பேட்ச்மேட்ஸ் நம் பள்ளிக்கு நாம் பயின்ற வகுப்பறைக்குள் அமைந்திருக்குமாறு இங்கு அமர்ந்திருக்கிறோம். நம் ஆசிரியர்களுடன் உங்கள் அணி வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். Now, AV present. Audio visual presentation by வீடியோ. அது முழுக்க ஏஐனால செஞ்சது. அதனால் உங்களோட ஃபேஸஸ்லாம் ரிலேட் பண்ணிக்கலாம். ஆனாலும் தேர் மே பி ஸ்லைட் டிஃப்ரென்சஸ். ஸோ ப்ளீஸ் டோன்ட் யூனோ. 1 2 1 2 3. வைகை நதிக்கரையில் தமிழ் வளர்ந்த கூடலாய், மீனாட்சி அம்மன் உரையும் நான் மாட கூடலாய், தூங்கா நகரம் என பெயர் பெற்ற காலங்கள் கடந்தும் கம்பீரம் குறையாத மாண்பில், மல்லிகை மணக்கும் தெருக்களின் அழகை தமிழ் காக்க சங்கம் அமைத்த தொன்மை, கலை பண்பாடு வீரம் செய்த திண்மை, மதுரை நகரம் என்றென்றும் அழியா சிறப்பு நகரம். கல்விச்சோலையாய் நிழல் தரும் டிவிஎஸ் பள்ளி வகுப்பறை தாண்டி அறிவு போதித்து தலைமுறை தலைமுறையாய் கல்வியை விதைத்து சாதனையாளர் பலரை தந்திடும் ஆலயம். ஒழுக்கம் கல்வி பண்பாடு மூன்றும் ஒன்றாய் இணைந்து கற்கும் இடம். அறிவின் மொழியாய் மதுரை நகரில் கதிரவனாய் திகழும் டிவிஎஸ் பள்ளிக்கு புகழ் வணக்கம். அத்தகைய சிறப்பு வாய்ந்த டிவிஎஸ் பள்ளியில் 1976 வருடம் படித்த மாணவ மாணவியர்கள் 50 வருடம் கழித்து மீண்டும் சந்தித்தால் எப்படி இருக்கும்? இதோ இன்று 2026 ஆண்டு பிப்ரவரி மாதம் 8ஆம் தேதி அது நிறைவேறுகிறது. மதுரையில் பழங்காநத்தத்தில் உள்ள GRT கிராண்ட் ஹோட்டலில் 70 பேர்கள் சந்திக்கிறார். இதோ இப்போது விழாக்கோலம் பூண்டுள்ள GRT கிராண்ட் ஹோட்டலுக்கு போகலாம், வாருங்கள். இந்த ஏற்பாடுகளுக்காக தங்களுடன் படித்த அத்தனை பேரையும் தொடர்பு கொண்டு கிட்டத்தட்ட 6 மாத காலமாக திட்டமிட்டு ஒருங்கிணைத்துள்ள இந்த நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளர்கள் அனைவருக்கும் எனது நன்றி கலந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போது மாண்புமிகு முரளிதர வெங்கடேஷ் அவர்கள் இதில் கலந்து கொண்ட அனைவரையும் அறிமுகப்படுத்துவார். ஒரு நண்பர் கேட்டாரு, எல்லாருக்கும் எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. This I shared with the friend who has been making our teaser and he got to thinking. So என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்ச போது we thought we'll introduce every one of us by way of a run walk. That too, of course, aided. But then, if now everybody knows everybody. Get ready.
இப்போது அனைவரும் அறிமுகமாகிவிட்டார்கள். இவர்கள் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து ஒரு ரயில் பயணம் செய்தால் எப்படி இருக்கும்? அதுவும் ஒரு பழைய தமிழ் பாட்டிற்கு புது மெட்டு அமைத்து அந்த பாட்டுடன் அவர்கள் Welcome aboard. Everything's running smoothly and we're on track. Have a great journey. ஏறி அங்கங்க இறங்கிட்டு திருப்பி அதே ரயில்ல ஏறி நம்ம எல்லாரும் இந்த இடத்துக்கு வந்துட்டோம். இங்க வந்து ஒன்று கூடி இருக்கிறோம் என்பதை சிம்பாலிக்கா சொல்லி காமிச்சிட்டாங்க. அவங்களோட நினைவுகள் வந்து நம்மளோட மனசுல என்னைக்குமே தங்கி இருக்கிறது மாதிரி ஒரு கைத்தட்டு இருக்கும். A very happy, grand, warm, hearty welcome to our beloved teachers, special guests and batchmates 1975-76 batch TVS High School, Madurai. A sincere welcome to our respectable teachers, Sri Ramanathan, Dr. Sri Swami Subramanian, Sri Saveria, Sri Mahadevan, and Sri Arunachalam, the mentors and teachers who shaped us who we are today. வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். எமதருமை ஆசிரியர்களே, நீங்கள் நாங்கள் யார் என்பதை அறிய வைத்தீர்கள். கண்களில் கனவுகளுடன் 76 சென்ற நாங்கள் இன்று 2026 உங்கள் வழிகாட்டலை திசை காட்டியாக கொண்டு இன்று உங்கள் முன் வளர்ந்து நிற்கின்றோம். உங்களை தலைவணங்குகின்றோம்.
வருக 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 என்று கூறுவதில் பேரானந்தம் அடைகின்றோம். It is our great pleasure to invite our teachers onto the stage. Chitra S. will accompany Mr. Ramanathan. Please escort Mr. Arunachalam. பேரானந்தம் என்னவென்றால் பள்ளி நாட்களிலும் இறைவணக்கம் பாடி நாளை துவக்கி வைத்தவர்கள் ரமாதேவி அண்ட் தங்கம். 50 ஆண்டுகள் பிரேயர் பை தங்கம் அண்ட் ரமாதேவி. सहस्रकोटि सदृशां केयूरहारोज्ज्वलां बिम्बोष्ठीं स्मितदन्तपङ्क्तिरुचिरां पीताम्बरालङ्कृतां विष्णु ब्रह्म सुरेन्द्र सेवितपदां तत्त्वस्वरूपां शिवां मीनाक्षीं प्रणतोऽस्मि सन्ततमहं कारुण्यवारां निधिं मीनाक्षीं प्रणतोऽस्मि सन्ततमहं कारुण्यवारां निधिम्. ஓங்காரநாதம் நீயே உண்மை பொருளும் நீயே எந்த அருள் ஜோதியே எங்கும் ஒளி வீசியே இந்த புவியோர்க்கு அருள் செய்வாயே வேதத்தின் சாரம் நீயே ஓய கீதையின் இன்பம் நீயே ஆத்ம ஒளியும் நீயே அறிவின் சுடரும் நீயே பராசக்தி ஸ்வரூபம் நீயே ஓங்காரநாதம் நீயே உண்மை பொருளும் நீயே ஹரே ராம் என்றாலும் நீயே திவ்ய இயேசு என்றாலும் நீயே எங்கள் அல்லாஹ் நீயே எமக்கு எல்லாம் நீயே எங்கள் உள்ளத்து தெய்வம் நீயே ஓங்காரநாதம் நீயே உண்மை பொருளும் நீயே எந்த அருள் ஜோதியே எங்கும் ஒளி வீசியே இந்த பொய்யோர்க்கு அருள் செய்வாயே நீராரும் கடலுடுத்த நிலமடந்தை கெழிலொழுகும் சீராரும் வதனமென திகழ்வரத கண்டமதில் தெலுக்கணமும் அதிசிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரிதலரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துல
எனது இனிய காலை வணக்கங்கள். குட் மார்னிங் டு யூ ஆல். இந்த அருமையான நமஸ்தே சார், நமஸ்தே. நான் உங்களின் ஆத்மாவை வணங்குகிறேன். இந்த அருமையான 50ஆம் ஆண்டு பொன்விழா மறுகூடல் நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனைவருக்கும் எனது அன்பார்ந்த வணக்கங்கள். இன்று காலையில் பள்ளி வளாக நிகழ்வுகள், போட்டோ செஷன், கிளாஸ் ரூம் விசிட்ஸ் நம்மை பழைய பள்ளி நாட்களுக்கே கொண்டு சென்றது. ஹோப் வி ஆல் என்ஜாய். எனக்குலாம் ஒரு 50 வயசு குறைஞ்சிருச்சு, எல்லாரும் அப்படிதான் நினைக்கிறேன். அதுக்கு எவிடன்ஸ் வந்து நம்மளோட ரேம்ப் வாக். எல்லாருமே அழகா அந்த ஸ்வீட் 16ல நடந்தோம். கரெக்டா? இந்த தருணத்தில் இந்த விழாவை பற்றி ஒரு சின்ன முன்னோட்டம். லாஸ்ட் இயர் மார்ச் மாதத்தில் நம்ம வெங்கடேசனோட டாட்டர் மேரேஜுக்கு இங்கே வந்திருந்தோம். அப்போ சும்மா ரோட் சைடில் நின்று நான் முரளி இவங்கெல்லாம் அரட்டை அடிச்சுட்டு ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறோன்னு பேசிகிட்டு இருந்தோம். அப்போ தான் டக்குன்னு எங்களுக்கு ஒரு ஸ்ட்ரைக் ஆச்சு. பிப்ரவரி மாதம் நம்ம 26 இந்த ஒரு ப்ரோக்ராம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். அப்போ அடுத்து இம்மிடியேட்டாக செக்ஷன் வைஸாக பண்ணலாமா இல்லை 11C மாத்திரம் பண்ணலாமா? ஏன்னா அப்போ அந்த 11C மாத்திரம் தான் கூடியிருந்தோம். அப்போ இம்மிடியேட்டாக அதை என்ன டிசைட் பண்ணோம்னா, இல்லை செக்ஷன் வைஸாக பண்ணுவோம், எல்லாமே டோட்டலாகவே பண்ணுவோம், வெறும் இண்டிவிஜுவலாக 11C மாத்திரம் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணோம். ஸோ உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும், நம்ம ஸ்கூல் பீப்புள் லீடர் ஸ்டாண்டர்ட் இஸ் அட்டென்ஷன், ஆல் மை பிரதர்ஸ் ஆர் சிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்கிற முரளிதர வெங்கடேஷ் வந்து இமீடியட்லி ஹி டுக் த ஆக்ஷன் பண்ணி இமீடியட்லி ஹி கான்ட்ரிபியூட்டட் அ வெரி குட் அமௌண்ட். ஒரு பட்ஜெட் ஒரு அப்ராக்சிமேட்டாக ப்ரிப்பேர் பண்ணோம். என்கிட்ட வெளியே வந்து நாங்கள் ஜிஆர்டி சூஸ் பண்ணது காரணம் என்னென்னா, நமக்கு அட்ஜஸ்டன்ட் சைடில் நம்ம ஸ்கூல் இருக்குது, அதனால் ரொம்ப டிரான்ஸ்போர்ட்டேஷன் எல்லாமே ஈஸி அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த இதை டிசைட் பண்ணோம். ஸோ அதுக்கப்புறம் அது கிட்டத்தட்ட வந்து வந்துருச்சு. அதுக்கப்புறம் வந்து சப்சிக்வெண்ட்டாக அதனோட ஃபாலோஅப்பாக மதுரையில் ஆஸ் வெல் அஸ் சென்னையிலையும் வந்து சில மீட்டிங்ஸ் நடந்துகிட்டே இருந்தது. அதில் எல்லாம் கொஞ்சம் பட்ஜெட்லாம் துண்டு விழுந்தப்பெல்லாம் கொஞ்சம் சஜஷன்ஸில் பண்ணி அகெயின் வி மேட் அ குட் அமௌண்ட் ஆஃப் கான்ட்ரிபியூஷன். நவ் ஐ எம் ஹாப்பி டு சே தட் ஆஸ் அ ட்ரெஷரர் நம்ம சர்ப்ளஸாகவே இருக்கும், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. Anyhow, thanks to all who have contributed voluntarily. Thanks a lot. இந்த அருமையான சந்தர்ப்பத்தில் நம் அழைப்பிற்கு இணங்கி நம்மை சந்தித்து உரையாடி மகிழ்ந்து நமக்கு ஆசிகள் வழங்க வந்துள்ள திருமதி வித்யாவதி HM மேடம் அவர்களை வருக என வரவேற்கிறேன். திரு S. ராமநாதன் சார் அவர்களை வருக என வரவேற்கிறேன். The everlast young டாக்டர் சூசு சார், சுவாமி சுப்பிரமணியன், அவரை பார்த்தா எங்களுக்கெல்லாம் வந்து எங்களுக்கு வயசான மாதிரி இருக்கு. அவர்கிட்ட கேட்டேன், எப்படி சார் இப்படி இளமையாக இருக்கிறேன், நான் பின்னாடி சொல்லித்தரேன் சார். எல்லாருக்கும் ஒரு கிளாஸ் எடுத்துருவோம். அண்ட் வெல்கம் சார் டாக்டர் சவேரியார். அவர் பார்த்தீங்களா சார், ஸ்டேஜில் பின்னாடி அப்படி ஓடி போனார். அண்ட் கணக்கு சார், மகாதேவன் சார், அண்ட் ராயங்கர் சார், அருணாச்சலம் சார், வெல்கம் யூ சார். நமக்கு பல டிப்ஸுகளை கொடுத்து ஊக்கமளித்த நமது இம்மீடியட் சீனியர்ஸ் அவங்களையும் கண்டிப்பாக நான் வெல்கம் பண்ணோம். ஏன்னா மிஸ்டர் ஸ்ரீதர் பாபு, அன்பரசன், தமிழரசன் சாரி, விஜய் விகாஸ் அண்ட் அவ்வப்போது டீசர்ஸ் மூலமாக நம்மை உசுப்பேற்றிய சூப்பர் சீனியர், இப்போ ஆல்ரெடி அவரோட இதை பார்த்தீங்க, சேகருடைய சேகர் கணபதி, அவர்களையும் ஸ்பெஷலாக வரவேற்று மகிழ்கிறேன்.
Finally, my heartiest welcome to my batchmates who have come from Madurai and other outstations. Salute to you all for your commitments and wholehearted support. And my dear friends, without which, and I have to welcome my team of people. Individual parcel by chance miss ஆயிரும். But everyone, எல்லாமே நல்லா ஒர்க் பண்ணி கலெக்ஷன்லேருந்து எல்லாமே we had a very good coordination. ஏன்னா as a treasurer I am saying that because எல்லா இடத்துலையும் money is very important. ஸோ அது எல்லாமே கரெக்டாக வந்தது, நல்ல கோஆர்டினேஷன் இருந்தது. I was able to give the accounts then and there. So everything went on smooth, I hope. So I welcome again each and everyone to sit back, relax and enjoy these proceedings. Thanks a lot. நாம் அனைவரும் எவ்வளவு ஆனந்தத்தில் இருக்கிறோம் என்பதை அவருடைய வரவேற்பே காட்டி கொடுத்தது. Thank you. We all know TVS stands for its values. தார்மீக பண்புகளுடன் செயல்படுவதற்கு அன்றும் இன்றும் என்றும் எடுத்துக்காட்டாக விளங்குகிறது நமது பள்ளி நிறுவனம் TVS. Let's take a moment to pay love and respects to our TVS institution, whose influences never fade in us, and those moral values shaped us into what we are today, how we are today, and who we are today. We are again and again saying this to emphasize this. Let us give a standing ovation and big clap to our institution. Thank you. கோட்டுடனும் கண்டிப்பானவராக தோற்றமளித்தாலும் அனைத்து மாணவர்களும் ஆசிரியர்களும் அணுகக்கூடிய எளிமையானவர் என்பதில் ஐயமில்லை. அவர் எந்த ஒரு செயலை எடுத்தாலும் மிகவும் அக்கறையுடன், ஸ்ரத்தையுடன், சிறப்பாக, திறமையாக, முழு அர்ப்பணிப்புடன் செய்யக்கூடிய வல்லமை பெற்றவர். கற்பிப்பதிலும் நமக்கு தெரியும் கிளாஸ்ல கற்பிக்கிற எப்படின்னு, கற்பிப்பதிலும் எளிமையாகவும் விளையாட்டாகவும் கற்பிக்கக்கூடிய ஆற்றலை பெற்றவர் அவர். அவர் நம் அனைவருக்கும் எல்லா விதத்திலும் ஒரு முன்னோடியாக திகழ்ந்தார் என்பது ஐயமில்லை. Now, I request K. Jayashree and S. Kanchana to honor our special guest, Srimati Vidyavati. Madam, abhi inge paru. Madam, please. Rendu பேரும் சேர்ந்து. Please, smile, madam. Thank you. Camera back. Please come and address the gallery. Namaste to each and every one of you present here. நான் தான் இங்கே யங்கஸ்ட்னு நினைக்கிறேன். I'm very happy because the teachers on stage definitely they are seniors to me and நீங்கள் எல்லாருமே என்னை விட அட்லீஸ்ட் ஒரு 10 years பெரியவங்களாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் 87ல் தான் SSLC எழுதினேன். ஸோ இந்த மொமெண்ட்டில் ஐ ஃபீல் வெரி ப்ரவுட் பிகாஸ் என்னை கூப்பிடும் போதெல்லாம் நீங்கள் சீஃப் கெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஐ கம் ஹியர் ஒன்லி அஸ் அ ரெப்ரசன்டேஷன் ஆஃப் TVS ஸ்கூல். ஸோ 1976 பேட்ச் ஒரு 50 இயர்ஸ்க்கு அப்புறமா ரியலி ஒரு ட்ரீமாக தான் உங்களுக்குலாம் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இருக்கிற டீச்சர்ஸ்கிட்ட, இப்போ இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டலாம் ஸோ மெனி டைம்ஸ் ஐ ஹவ் ஷேர் எப்படி அந்த பேட்சில் இருக்கிறவங்க ஹவு ஆர்கனைஸ்ட் தே ஆர், how they want to do the things perfectly, because கிட்டத்தட்ட ஒரு 5-6 தடவை ஸ்கூலுக்கு அவங்க வந்திருப்பாங்க. ஜஸ்ட் கிவ் அ ரிமைண்டர், நாம் இது பண்ணிடலாமா, அது பண்ணலாமா, இப்படி பண்ணலாமா. ஸோ ஐ வாஸ் ஒன்லி டெல்லிங் மை ஸ்டூடெண்ட்ஸ் டு நோ ஹவு planned and organized they are, and definitely I think you all will owe to the institution in which you have studied. That is why you are all here. ஸோ அந்த மாதிரி ஒரு பிளான்டாக ஆர்கனைஸ்டாக இருக்கிற ஒரு TVS இன்ஸ்டிடியூஷனுடைய மோட்டோவே this is my school, make me proud of it, make it proud of me. டெஃபினட்டாக நம்ம வெளியே போய் சொன்னோம்னா நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாகவும் நாங்கள் ஒரு டீச்சராகவும்
இல்லை நான் ஒரு ஹெச்எம்மாக கூட ஒரு டிவிஎஸ் ஸ்கூல் ஹெச்எம்னு போகிறப்ப ஒரு ஹெச்எம்ஸ் மீட்டிங்கில் கூட there will be some recognition. So definitely we are proud of our institution. But today we are all proud of you. We means now I am talking from the management side. So definitely you all have brought laurels to the institute in so many ways. When she was talking about the headmaster who was leading the institution when you were studying, Mr. Ramasamy, I always used to take him as a role model. அவரை மாதிரி நம்ம இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு தான் ஒவ்வொரு நாளும் I used to discharge my duties. இன்னைக்கு ப்ரேயர் சாங் பாடினப்ப we are singing the same prayer song, but I don't see this melody there. So I was thinking that I should record, because that is because of the nature of children we are having. I just want to tell you about how the institution is functioning now. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சுந்தரம் கேம்பஸில் இங்கே இருந்து அந்த ஹை ஸ்கூல் அந்த இடத்துக்கு போயிருக்கு. ஸோ இட்ஸ் கால்ட் டிவிஎஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் நவ், பிகாஸ் we have classes 11 and 2. Apart from that, we have TVS primary school there, which is also an aided school, where we have around 1,100 children. Nowhere you can see 1,100 children in a primary school. So ஒரு பிரைமரி ஸ்கூலில் 1ஆம் வகுப்புலேருந்து 5th வரைக்கும் இருக்கிற ஒரு ஸ்கூலில் 1100 ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறதுனால now we have taken it as a feeder school. ஸோ நமக்கு வர ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள்லாம் 6ஆம் கிளாஸில் வந்து என்ட்ரன்ஸ் டெஸ்ட் எல்லாம் எழுதி 5th படிச்சிருந்தீங்கன்னா கூட 5thலேருந்து 6th வரப்போ that is how the system was. And we had the creamy layer of children studying in TVS High School. So இப்போ அப்படி இல்லை. So we are taking children who are in our local community in and around Jayendupuram. You know what Jayendupuram is for. So அந்த மாதிரி இருக்கிற பிள்ளைங்களை ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு உள்ளே கொண்டு வந்து நம்ம சேர்த்துக்கிட்டு இப்போவும் we have only first generation learners. அதனால் மேனேஜ்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, whatever is the input, the output should remain the same. Sometimes I always used to say, நான் ஒரு physics teacher, இன்புட்டுக்கு தகுந்த மாதிரி தானே மேடம் அவுட்புட் கிடைக்கும் அப்படின்னு. ஆனால் என்ன அப்படின்னா இப்போ என்னெல்லாம் நம்ம வந்து பண்ண வேண்டியிருக்கு டு ரீச் தி ஸ்டூடெண்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஐ வாஸ் ஜஸ்ட் திங்கிங் ஆஃப் த ப்ரேயர். இதே மீனாட்சி பஞ்சரத்னம் தான் பாடுறாங்க, ஆனால் இந்த இனிமை இல்லை. ஏன்னா பாட்டை பற்றி பெரிய நாலேஜ் தெரிஞ்ச பிள்ளைங்க அங்கே இல்லை. ஸோ வி ஆர் ட்ரைனிங் தெம் டு சிங். ஸோ வி ஆர் ஏபிள் டு அச்சீவ் சம் அரவுண்ட் 80 to 90%. பட் ஏற்கனவே பாடுற வெளியே போகிற பிள்ளைங்க, தெரிஞ்ச பிள்ளைங்க, அந்த மாதிரி பிள்ளைங்க நம்மகிட்ட கிடையாது. ஸோ திரும்ப கொஞ்சம் அந்த பிள்ளைங்களுடைய ஜெனரேஷன் நம்மகிட்ட படித்து அடுத்த ஜெனரேஷன் வரப்போ they are going to metric school or to Lakshmi school, which is an ICC school under our Lakshmi Vidya Sangam. அதனால் this is catering to the needs of first generation learners. But even with those children, we are able to do our best. But எங்களுக்கு எப்போவுமே சொல்கிறது என்னென்னா, இந்த மாதிரி 30 வருஷம் 40 வருஷம் 50 வருஷத்துக்கு முன்னாடி படிக்கிறவங்கலாம் இங்கே வந்து மீட் பண்ணும்போது இன்றைக்கி அவங்க எந்த பொசிஷனில் இருக்காங்களோ அதே பொசிஷனுக்கு இன்றைக்கி நம்மக்கிட்ட இருந்து வெளியே போகிறவங்கள நம்ம அனுப்புகிறோமா அப்படின்னு பாருங்கன்னு சொல்கிறாங்க. அதனால் இன்றைக்கி நீங்கள் ஒரு பேரண்ட்ஸாக கிராண்ட் பேரண்ட்ஸாக இவ்வளோ சீன் உங்களுக்கு இருந்த அந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ், நம்ம இப்போ இருக்கிற டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அப்போ கொஞ்சம் கம்மியாக இருந்திருக்கும். ப்ளஸ் அந்த பேரண்ட்டோடைய சப்போர்ட் டீச்சர்ஸ்க்கும் இன்ஸ்டியூஷனுக்கும் இருந்திருக்கும். இன்றைக்கி நம்ம வந்து அதை வேறு மாதிரி தான் நம்ம டீல் பண்ணணும். ஸோ அதனால இமீடியட்டாக ஸ்கூலில் வந்து அடிக்கிறதுன்றத 100% கார்பரல் பனிஷ்மெண்ட்ஸ் வந்து 0 டாலரன்ஸ் அப்படின்னு கொண்டு வந்துட்டோம். ஸோ நம்ம ஸ்கூலில் வந்து இப்போது அடிக்கிறது கிடையாது, டீச்சர்ஸ் பிள்ளைங்களை அடிக்க முடியாது. பட் அதுக்கு பதிலாக we have gone for பாசிட்டிவ் பிஹேவியரல் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு உடனே நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம். PBM அப்படின்னு அதுக்கு ட்ரைனிங்லாம் கொடுத்து பாசிட்டிவ் பிஹேவியர் மேனேஜ்மெண்ட், we explain why things are happening like that. So we go for corrective measures. அதனால ஃபஸ்ட்டு திங் வந்து நீங்கள் பார்த்ததுக்கும் இப்போத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, this values remain the same. We teach children the values, but the days are becoming tougher and tougher for us because they don't have role models, no joint families at home, nobody is there to be a role model for them at home. So நம்ம வந்து எல்லாமே நம்ம ஸ்கூலில் பண்ணுற மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, but still they are doing good. Be it academics, we have been producing 100% results. We are also excelling in sports. And apart from that, once a week we have Vidya program where they don't bring books to school. This is the initiative by our management, Aveshri management, our chairperson, Mrs. Shobana Ramachandran, the 4th generation, Sundaram Iyengaroda and the 4th generationல அவங்க தான் இப்போ ஸ்கூல்ஸ் ஃபுல்லாக பார்த்துக்கிறாங்க. அதில் அந்த வித்யா ப்ரோக்ராம் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க. அதில் throughout the day, classes 4 to 8, they have 5 sessions which is taken up only by resource persons from outside.
teachers are not involved there. அன்னைக்கு முழுக்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு we teach them so many skills. We expose them to different skills, be it ஒரு வாழை நாரில் பண்ணுறதோ இல்லை பேம்பூவில் பண்ணுறது, அந்த மாதிரி நிறைய ஸ்கில்ஸ் வந்து இப்போ நம்ம அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஸோ வி ஆர் ஆல்சோ ட்ரைங் டு டூ அவர் லெவல் பெஸ்ட். அண்ட் ஆல்சோ அட் திஸ் ஜங்ஷன் ஐ வுட் சே மோஸ்ட் ஆஃப் அவர் பேரண்ட்ஸ் ஆர் ஒன்லி டெய்லி வேஜஸ் பீப்புள் தான். அதனால் ஐ டோன்ட் நோ வெதர் ஐ கேன் சே திஸ் ஆர் நாட். உங்கள் பேட்சில் மிஸ்டர் முரளி வெங்கடேசன் he has contributed rupees 2,10,000 towards the fee for our students. பிகாஸ் அவங்க எல்லாருமே they pay only around 5,000 per year. பட் அது கூட கட்ட முடியாத பிள்ளைங்களை தான் வச்சுருக்கோம். ஸோ இந்த வருஷம் ஆனால் அதை கூட அவர் இந்த இடத்துல கொடுக்காம நேற்றே கொண்டு வந்து he didn't want to actually inform. பட் நான் நினச்சேன் அது ஒரு நன்றி நம்ம சொல்லணும். We should express gratitude. So on behalf of the school, on behalf of the students who are going to be benefited, I would proudly say that he has contributed rupees 2,10,000, which is going to be utilized for this year for the fees for around 50 children. They all will be benefited. Thank you so much, sir. So it's not that நீங்கள் வந்து மானிட்டரியாக தான் ஸ்கூலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணணுன்றது கிடையாது. பட் யூ கேன் ஆல்வேஸ் visit the school. வெளியில் இருக்கிறவங்கலாம் எப்போல்லாம் நீங்கள் மதுரைக்கு வரீங்களோ அப்போல்லாம் you can make a visit to the school. You can also help us in all possible ways. You can talk to our students through even Zoom, because thanks to Corona, now we are able to meet even through Zoom. So if you are in a particular field where you want our children to get exposed, we want our children to get exposed to whatever fields available. அதனால you can even have a chat with our students through Zoom. I think that can be arranged. And that AI, I will never forget. Please share it with me also. I will also take it to my students and the team of teachers who are there now. Thank you so much for inviting me. And this is an unforgettable day for me in my life. Thank you. Thank you. We are very much delighted to have inputs from you, madam. Thanks a lot. Thank you very much. As a token of love, our love, respect and eternal gratitude, thank you, madam. Please. As a token of love, Mana Asrir என்பதில் ஐயமில்லை. Thank you, sir. Sir, please. Sir, இங்க பாருங்க சார். Sir, please. Thank you. Sir, இங்க பாருங்க. Sir, இங்க பாருங்க. Sir, one more. Ready? Ready, sir? Thank you. வணக்கம். நமது ஆசிரியர் திரு ராமநாதன் அவர்கள் நம் பள்ளியில் ஆசிரியர் பணியை செவ்வனே முடித்து ஓய்வு பெற்றவர். நமது வரலாறு புவியியல் வகுப்புகளை உயிர்ப்பான தனது உரையாடல்களால் நினைவில் நிற்கச் செய்தவர். உலக நாடுகளின் வரலாறுகளை எளிமையாக விளக்கி நமக்கு ஞானம் அளித்தவர். பள்ளி அசம்பிளியில் தினமும் செய்தி வாசிப்பதற்கு மாணவ மாணவிகளை பல வருடங்கள் தயார் செய்யும் பொறுப்பில் இருந்து நம்மை ஊக்கத்துடன் செயல்பட வைத்தவர். இன்று 2026ஆம் வருடம் பிப்ரவரி மாதம் 8ஆம் தேதி நம் பொன்விழா ஒன்று கூடல் விழாவில் திரு ராமநாதன் அவர்களை வணங்கி வரவேற்று கௌரவிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். Thank you, Akina. Ready, madam. Ma'am, also. இங்க பாருங்க மேடம். Ma'am, also. Ma'am, கொஞ்சம் சார் சார். Thank you. Thank you, ma'am. Thank you. என்னுடைய முதற்கண் வணக்கம். முக்கியமாக ஒரு 4 பேருக்கு என்னுடைய வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். முதலாவதாக
இந்த உலகிற்கு என்னை அறிமுகப்படுத்திய என்னுடைய பெற்றோருக்கு முதல் வணக்கம். இன்று இந்த நொடி வரையிலும் நம்ம எல்லோரையும் பாதுகாத்து சிறப்பாக வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய இறைவனுக்கு இரண்டாவது வணக்கம். எனக்கு ஒரு பணியினை கொடுத்து, ஒரு ஆசிரியர் பணியை கொடுத்து சிறப்பாக செய்ய அனுமதித்த, இடம் கொடுத்த டிவிஎஸ் நிறுவனத்தாருக்கு மூன்றாவது வணக்கம். நான் பணிபுரிந்த காலத்திலும் இப்பொழுதும் கூட என்னுடன் சகஜமாக பழகி கொண்டிருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்களுக்கு என்னுடைய நாலாவது வணக்கம். எல்லாவற்றிற்கும் மேலாக ஆசிரியர்களுக்கு சிறப்பை கொடுத்தது மாணவர்கள். மாணவர்கள் இல்லை என்றால் ஆசிரியர்கள் இல்லை. எனவே அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஒரு சில வார்த்தைகளை மட்டும் நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். 1964 ஜூன் 29 இந்த டிவிஎஸ் பள்ளிக்கூடம் ஆரம்பம். இதுதான் அதில் அன்றைக்கு பணிபுரிந்த ஆசிரியர்கள் 9 பேர். ராமசாமியங்கர் தலைமை ஆசிரியர், அவருடன் ஒரு 8 ஆசிரியர்கள் பணிபுரிந்தோம். பள்ளிக்கூடத்தினுடைய கோல்டன் ஜூபிலி நடைபெற்றது. 50வது ஆண்டு சிறப்பு விருந்தினராக கவர்னர் வந்து நம் பள்ளியை சிறப்பித்தார்கள். அதில் சிறப்பு விருந்தினராக விருது பெற்ற பள்ளி ஆசிரியர் மகாதேவன் அவருக்கு இந்த 9 ஆசிரியர்களுடன் இந்த பள்ளியானது துவங்கப்பட்டது. ஒரு 150 மாணவர்கள் டிவிஎஸ் நகரில் தான் பள்ளிக்கூடம் ஆரம்பிக்கப்பட்டது. இன்றைக்கு இப்பள்ளிக்கூடம் வளர்ந்து ஆல விருட்சமாக தொங்கிக் கொண்டு கிட்டத்தட்ட 9000 ஆசிரியர் பெருமக்கள், 15000 மாணவர்கள் இப்பள்ளியில் படிக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு முக்கியமான காரணம் அன்றிலிருந்து இன்று வரை இப்பள்ளிக்கு உதவி செய்து பள்ளியை சிறந்த முறையில் ஆக்குவதற்காக டிவிஎஸ் நிறுவனத்திற்கு நாம் அனைவருமே நன்றி சொல்ல வேண்டும். அதிலும் சிறப்பாக இப்பொழுது பள்ளியை நிர்வகித்து வரக்கூடிய சோபனா ராமச்சந்திரன் அவர்கள் மிக சிறப்பாக சீரிய சிந்தனையுடன் பள்ளியை நிர்வகித்து வருகிறார்கள். இப்பள்ளியில் படித்த மாணவர்கள் இங்கு கூடியிருக்கிறீர்கள். யார் யார் எந்தெந்த பணிகளில் இருக்கிறார்கள், எந்தெந்த வேலையில் இருக்கிறார்கள் என்பது எங்களுக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் பேசும் பொழுது ஒவ்வொருவரும் என்னென்ன பணிபுரிகிறீர்கள் என்பதை தெரிந்தால் நாங்கள் மிகுந்த சந்தோஷப்படுவோம். காரணம், இப்பள்ளியில் படித்த மாணவர்கள் மிக உயர்ந்த நிலையில் இருக்கிறார்கள். இப்பொழுது நான் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது என்னுடைய மனதில் ஒன்று தோன்றியது. திடீரென்று என்னை விட அனுபவத்திலும் திறமையிலும் சிறந்தவராக நீங்கள் இருக்கிறீர்களோ என்று நான் என்னுடைய மனதிற்குள் தோன்றுகிறது. காரணம் என்றால் பல துறைகளில் நீங்கள் இருக்கிறீர்கள். நாங்கள் ஒரே ஒரு துறையில் தான், நம் ஆசிரியர் துறையில் தான். நீங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு துறையில் இருக்கிறீர்கள். எனவே எங்களை விட, அதை என்னை சொல்லிக் கொள்கிறேன், எங்களையும் சொல்லவில்லை, என்னை விட நீங்கள் உயர்ந்தவர்களாக இருப்பீர்கள் என்று என்னுடைய மனதில் தோன்றுகிறது. அதை நீங்கள் ஏற்றுக்கொண்டாலும் சரி, ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் சரி, நீங்கள் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் எல்லாவற்றிற்கும் மேலாக கடின உழைப்பு,
there is no substitute for hard work. அந்த காலத்தில் நம்ம ஸ்கூலில் எழுதி போடுவோம், போர்டில் இந்திரா காந்தி பீரியடில் எழுதி போட்டோம், there is no substitute for hard work. கடினமாக வேலை செய்வதற்கு ஈடு இணை எதுவும் கிடையாது. அந்த மாதிரி கடினமாக உழைத்து நீங்கள் முன்னிற்கு தலை சிறந்த மாணவர்களாக பதவி பெற்று இருக்கிறீர்கள் என்று சொன்னால் அதில் கொஞ்சம் கூட ஐயம் கிடையாது. இன்னும் சிலர் பேச இருக்கிறார்கள். சூசு அவர்கள் மிக சிறப்பாக பேசக்கூடிய ஆளுகள், அவருடைய பேச்சை கேட்பதற்கு நீங்கள் காத்து கொண்டிருக்கிறீர்கள். எனவே நான் சுருக்கமாக சொல்லி முடிக்கிறேன். நீங்கள் இன்னும் வாழ்க வளமுடன், சீரும் சிறப்புமுடன் சிறந்த வாழ்க்கை ஏற்பட்டு எடுத்துக்கொண்டு நல்ல வாழ்க்கையை நீங்கள் வாழ வேண்டும். உங்களுக்கு அனைவருக்கும் இறைவன் அருள் புரிய வேண்டும். இங்கு உள்ள அத்தனை பேரிலும் வயதில் நான் பெரியவனாக இருக்கலாம், ஆனால் அனுபவத்தில் உங்களை விட நான் சிறியவன் என்று நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். வயதில் பெரியவன். இந்த பிப்ரவரி மாதம் தான் என்னுடைய பர்த்டே வருகிறது. 26/2/1933 என்னுடைய பர்த்டே. எனவே என்னுடைய பிறந்த மாதத்தில் இந்த விழா கொண்டாடுகிறார்கள் என்று சொன்னால் அது என்னை பெருமைப்படுத்தியதாக நான் நினைத்துக் கொள்கிறேன். உங்களுடைய அன்பும் ஆதரவும் எனக்கு என்றும் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, நீங்கள் நீளோடு நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும், பேரன் பேசிக்கொண்டு இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இறைவனை வேண்டிக் கொண்டு உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்தை முடித்துக்கொண்டேன். Thank you, sir. Thank you, sir. நமது தமிழாசிரியர் Sai Ramachandran and Satyanathan, please come and honor our Susu sir. இன்று 50 ஆண்டுகள் கடந்து விருட்சமாக நிற்கின்றோம். சார் சார் ஒரு நிமிஷம் சார், ஒன் டேக் ரெடி சார். சார் இங்கே பாருங்க சார். அகிலாண்டேஸ்வரி சார் 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 ப்ளீஸ் இது தேங்க்யூ. வணக்கம். நமது பள்ளியின் ஓய்வு பெற்ற தமிழையா உயர் திரு சுப்பிரமணியன் அவர்கள் எல்லா மாணவர்களின் விருப்பத்திற்குரிய ஆசிரியராக திகழ்ந்தவர். தமிழ் வடமொழி இரண்டிலும் நல்ல தேர்ச்சி பெற்றவர். தமிழ் வகுப்புகளை தனது ஆழ்ந்த புலமையால் மிகவும் சுவாரஸ்யமாக ஆக்கியவர். பல நூல்களை எழுதி வெளியிட்டுள்ளார். கந்த புராணத்தை குமரக்குரல் வெண்பா என்று தேனினும் இனிய குரட்பாக்களாக வழங்கியுள்ளார். இன்றைய தினம் 8/2/2026 டிவிஎஸ் உயர்நிலைப்பள்ளி 1976 பள்ளி இறுதி மாணவர்களின் பொன்விழா கொண்டாட்டத்தின் போது அவரை வரவேற்று வணங்குவதில் பெருமை கொள்கிறோம். நன்றி ஐயா. விளையாட்டில் ஆர்வம், ஒழுக்கம் மற்றும் உண்மையான விளையாட்டு உணர்வோடு விளையாட கற்றுக் கொடுத்த நபர்.
எங்கள் அபிமான உடற்கல்வி ஆசிரியர் திரு சவேரியர் அவர்களே, பள்ளியில் எங்கள் உடல் வலிமையுடன் மன உறுதி, ஒற்றுமை ஆகியவற்றையும் வளர்த்த ஆசான் நீங்கள். அன்று மைதானத்தில் கேட்ட உங்கள் விசில் சத்தம் இன்றும் நினைவுகளில் ஒதுக்கிறது. அன்று உங்கள் கண்டிப்புக்கு பின் இருந்தது அக்கறை, நம்பிக்கை என்பது புரிகிறது. ஹாக்கி அணிக்கு நீங்கள் அளித்த சிறப்பு பயிற்சியும் ஊக்கமும் பல வெற்றிகளை தேடித்தந்தது. மைதானத்தில் மட்டுமின்றி வாழ்க்கையிலும் வெற்றி பாதையில் ஓட கற்றுத்தந்த உங்களுக்கு 1976ஆம் ஆண்டு பள்ளி இறுதி ஆண்டு மாணவர் பொன்விழா ஒன்று கூடலில் இந்த நிகழ்வில் இன்று 8/2/2026 எங்கள் இதயம் நிறைந்த நன்றி மிகுந்த மரியாதையை காணிக்கையாக சமர்ப்பிக்கின்றோம். திருப்பி கொடுறோம். அப்படி திருப்பிங்க. திருப்பி அப்படியே கேமரா சார் இங்க பாருங்க. கணிதத்தை எளிதாக புரிந்து கொள்ளும் அளவில் கற்பிப்பதில் திறமையானவர். மேலும் அவர் நம்ம எல்லாத்தையுமே ஒரு பர்ஃபெக்ஷனை தான் எப்போதுமே எதிர்பார்ப்பார். சார் ஒரு கொஞ்சம் கூட அதுல ஒரு 99 மார்க் வாங்கினா கூட ஒத்துக்க மாட்டார். எப்படின்னா நம்ம ரமேஷ் வந்து 96 மார்க் வாங்கியிருந்தார். அப்ப வந்து 4 அடி, நீ 4 மார்க் குறைச்சு வாங்கிட்ட, கையை நீட்டு 4 அடி கொடுக்குறேன்னு அது நல்ல விதத்துல எடுத்துக்கிட்டு அடுத்த தரம் நம்ம 100 காம்படிட்டிவ் வேர்ல்டுல யூ மஸ்ட் ரைஸ் ஹை அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணத்தை அவர் நம்ம எல்லார்கிட்டையுமே கண்டிப்பாக இருந்தவர் என்று நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவரை பார்த்தாலே டெரர் தான் நமக்கெல்லாம். ஆனா அந்த கண்டிப்புக்கும் மேல நம்ம கிட்ட பர்ஃபெக்ஷனை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நல்ல ஆசிரியர், சிறந்த ஆசிரியர். எண்ணும் எழுத்தும் கண்டனத்தகும் என்பதற்கு எடுத்துக்காட்டாய் விளங்கி மாணவர்களான எங்களுக்கு பாகற்காய் போல் கசக்கும் கணக்கு பாடத்தையே விருப்ப பாடமாக்கிய பெருமைக்குரியவர் நீங்கள் என்றோ. மகாதேவன் என்ற பெயரை கேட்டதும் கணக்கும் கண்டிப்பும் கண்முன்னே தோன்றச் செய்தவர் என்றோ. உங்கள் வகுப்பில் யாருக்கும் கவனம் சிதற வாய்ப்பில்லாத வண்ணம் கல்வெட்டு போல் கணக்கை எங்கள் இதயங்களில் செதுக்கியவர் நீங்கள். உங்களிடம் கணிதம் பயின்று கணித மேலையானவர்கள் எத்தனை பேர் என்று யார் அறிவார்? PVS பள்ளியில் படித்த எங்களின் இன்றைய பொன்விழா கூட்டத்தில் கலந்து கொண்டு சிறப்பிக்கும் தங்களின் அயராத சேவையை பாராட்டி 1976 பள்ளி இறுதி ஆண்டு முடித்த எங்களின் நன்றியை வெளிப்படுத்தி இந்த பாராட்டு பத்திரம் 8/2/26 உங்களுக்கு வழங்கப்படுகிறது. தேங்க்யூ சார். மேடம் இப்படி இப்படி மேடம் எல்லா பாடத்துக்கும் நடுவுல டிராயிங் கிளாஸோ ஸ்போர்ட்ஸ் கிளாஸோ வந்தா எங்களுக்குலாம் ஒரே குஷி தான். அதனால டிராயிங் உங்களோடது வந்து எங்க எல்லாரையுமே டிராயிங் போடுவதற்கு இதற்கெல்லாம் ஊக்கமளித்து எங்களை வழி நடத்தி கொடுத்ததுக்கு ரொம்ப மிக்க நன்றி சார். சார் 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 இங்கே பாருங்க. சார் மேடம் இங்கே பாருங்க. சார் இங்கே பாருங்க.
I request Sundaresan. Hi friends, respected teachers on the dais and my dear fellow friends. A very good morning to one and all. Of course, you are across 12. Good afternoon to one and all present here at this very joyful moment of honoring our teachers and having a get together. I am very much privileged to be here to honor our teacher அருணாச்சலம் ஐயா. நம்ம படிக்கும் பொழுது படிப்பு ஒரு பக்கம் அது பாட்டு ஓடிட்டே இருக்கும். கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் வேணும் அப்படின்னா நமக்கு வந்துட்டு இந்த டிராயிங் கிளாஸு கிராஃப்ட் கிளாஸு இதெல்லாம் அது இருக்கும் பொழுது நமக்கு அருணாச்சலம் ஐயா கொடுத்த பயிற்சிகள் வந்து நமக்கு உண்மையிலேயே ரொம்ப உபயோகமாக இருந்தது. ஸோ அவருக்காக இந்த சிறிய சமர்ப்பணம். நம்ம 1976 ஆண்டு படித்த மாணவர்களின் சமர்ப்பணம். ஏட்டுப்படியான எண்ணும் எழுத்தும் மற்றும் ஆரோக்கியத்திற்கான உடற்பயிற்சிகள் விளையாட்டு மட்டுமல்லாமல் மாணவ மாணவியரின் மன ஆரோக்கியத்திற்கும் வாழ்வியலின் வண்ணங்களை உணர்த்தும் கவின்கலையாம் ஓவியக்கலையின் அடிப்படைகளை எமக்கு கற்பித்த ஓவிய ஆசிரியர் திரு அருணாச்சலம் ஐயா அவர்களுக்கு எமது பொன்விழா ஆண்டு மறுகூடலில் எங்கள் நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வணக்கங்களையும் சமர்ப்பிக்கும் 1976 ஆண்டில் முடித்து டிவிஎஸ் பள்ளியிலிருந்து படித்து முடித்து வெளியேறிய மாணவர்கள். தேங்க்யூ. I present this on behalf of all of you to அருணாச்சலம் ஐயா அவர்கள். எல்லோருக்கும் என்னுடைய தாழ்மையான வணக்கம். சில ஆண்டுகளுக்கு பின் எங்கள் அனைவரையும் நினைவு கூர்ந்து அழைத்தமைக்கு மிக்க நன்றி. எல்லோரும் எல்லாருடைய குடும்பத்து உறுப்பினர்களும் நலமுடனும் வளமுடனும் எப்பொழுதும் வாழ வேண்டும் என இறைவனை வேண்டிக் கொண்டு உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்தையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். திரும்பவும் ஒரு முறை எதிர்காலத்தில் சந்திப்போம் என்ற நம்பிக்கையுடன் வாழ்வோம். நன்றி. தேங்க்யூ சவேரியா சார். Good afternoon. அதாவது முதல்ல ஒரு பேடு கொடுத்தீங்க, அதாவது படிச்சுன்னு நினச்சேன். என்ன பேசுறதுன்னு தெரியாதனால அது எழுதவும் இல்லை. இல்லை தப்பான கணக்கு. அது தப்பான கணக்கு. ஹெச்எம் சொல்லும்போது இப்போ அட்மிஷன்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்னு சொன்னாங்க. அதாவது 5th படித்தா 6th வந்துடலாம். பட் உங்கள் காலத்தில் அப்படி கிடையாது. என்ட்ரன்ஸ் டெஸ்ட் எழுதி நிறையா கஷ்டப்பட்டு தான் நீங்கள் இந்த பள்ளிக்கூடத்தில் சேர்ந்துருப்பீங்க. அது எதுக்காக சொல்கிறேன்னா, இந்த பள்ளிக்கூடத்தை ரொம்ப கஷ்டப்பட்டு சேர்ந்தவன் நானும். நீங்கள் மாணவர்களாக சேர்ந்தீங்க, நான் ஆசிரியராக சேர்ந்தேன். அதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டேன் எனக்கு தான் தெரியும். ஆக்சுவலாக 3 அட்டெம்ப்ட்டு. ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்டு பாஸ் பண்ண உடனே வந்தே வேலை கிடைக்கல. அப்போ என்ன சொன்னாங்கன்னு கேட்டாக்கா, உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்ட்டாங்க. செகண்ட் இயர் ஏதோ ஒரு ஸ்கூலில் வேலை பார்த்து திரும்பி வந்தேன். அப்போ தான் இருந்தவர் ராமசாமி எங்கார் தான் ஹெட் மாஸ்டர். இப்போ தான் அவனுக்கு வேலை இருக்கே கிடையாதுன்றார். அப்புறம் என்ன பண்ணேன்னா, வேலையை ரிசைன்மெண்ட் இங்கே வந்தேன். அப்போ தான் எனக்கு வேலை கிடச்சிது. என்னை இன்டர்வியூ பண்ணவரும் ராமசாமி எங்கார் தான், அதோட சூரியநாராயண ஐயர்னு 2 பேர். ஆக்சுவலாக வந்து நான் படிக்கும்போது கூட அப்படி படித்தது இல்லை. அவ்வளவு எனக்கு தெரியாது. வேலை பார்த்து வரும்போது அவர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்கிறதுக்கு வந்தே பாருங்க. எப்போ எனக்கு வேலை கிடச்சதுனாக்கா, கடைசியில் ஒரு கேள்வி கேட்டார்.
தெரியாதுன்னு சொன்னேன். உங்களுக்கு வேலை கொடுத்துட்டோன்னு சொன்னார். அப்புறம் அவர்கிட்ட வேடிக்கையாக சொன்னேன், தெரியாதுன்னு சொன்னால் வேலை கொடுப்பீங்கன்னு தெரிஞ்சால் முதல்லே தெரியாதுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஆரம்பத்திலேயே நான் தெரியாதுன்னு சொல்லி விட்டு எல்லாத்துக்குமே எல்லாமே டிவிஎஸ்ல தெரியாதுன்னு சொல்லிட்டா முடிஞ்சு போச்சு. அவங்க எல்லாரையும் கற்றுக்கிறதுக்கு தான் வர வைக்கிறாங்க. அப்படி ஒரு நிலைமையில இன்னைக்கு வேலைக்கு சேர்ந்தேன். நீங்கள்லாம் ரொம்ப நல்ல நிலைமையில இருந்து எங்களெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறதுங்கிறதே பெருசு. எங்களுக்கு உங்களோட பாதி பேர் அடையாளமே தெரியல. பேர் சொன்னதுக்கப்புறம் அதுக்கப்புறம் சில பேர் வந்து எங்கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் அந்த அடிப்பீங்களே, ஒருத்தர் வந்து சாப்பி செய்வீங்களே. ஸோ நான் கணக்கில் எடுத்துக்கிறது யாருமே ஞாபகம் இல்லை. அடுத்தது சாப்பி செய்வீங்களே டெரர், இப்படி தான் பார்த்து டெரர்னா அது வந்து ரொம்ப நம்ப முடியாத 50 வருஷம் ஆயிடுச்சு உங்களோட சந்திப்பு நடந்து. ரோல் மாடல்னு ஒன்று இருக்கணும்னு சொன்னாங்க. என்னை பொறுத்தவரையில் ஆக்சுவலாக ரோல் மாடல் ராமசாமி ஐயங்கார் தான். கணக்கு எப்படி நடத்தணுங்கிறது அவர்கிட்டேருந்து கற்றுக்கணும்னு முயற்சி பண்ணி தோற்று போனவங்கள நானும் ஒருத்தேன். அந்த மாதிரி நாங்கள் எங்களால் நடத்த முடியாது. அவர்கிட்ட இருந்த அன்பான கண்டிப்பு கிடையாது. எனக்கு கண்டிப்பு மாத்திரம்தான் உண்டு. அவர்களுடைய அன்பான கண்டிப்பு எங்களுக்கு கிடையாது. உங்களுக்கு ரொம்ப பேர் ஞாபகம் வச்சிருக்கிறதே வந்து என்னுடைய கண்டிப்பினால தான் ஞாபகம் வச்சிருக்கிறது. இல்லை, அதெல்லாம் வாஸ்தவம் தான். இப்போ இருக்கிற பையங்களுக்கு கம்பேர் பண்ணும்போது நாங்கள்லாம் ரொம்ப கொடுத்து வச்சவங்க. நல்ல வேலை ரிட்டையர் ஆகிட்டோம். இந்த எங்களுடைய ஜாப் இப்போ ரொம்ப ஈஸி. ஏன்னாக்க மாணவர்கள் எவ்வளவு ஒபீடியன்ட்டோ அது மாதிரி அவங்க அப்பாவை எங்களுக்கு ஒபீடியன்ட்டாக இருந்தார். நாங்கள் பையன்களை என்ன செஞ்சாலும் அப்பா வந்து கேட்க மாட்டார். இப்போ அப்படி கிடையாது. பையன்கிட்ட முறைச்சா சாயங்காலம் அப்பா வீட்டுக்கு வருவார். அப்படிப்பட்ட காலகட்டத்தை வேலை பார்க்குற ஆசிரியர்கள் இப்போ ரொம்ப கஷ்டப்படுறாங்க. பட் எங்களுடைய வேலை சௌகரியமாக இருந்தது. நான் எப்படி கணக்கு நடத்துவேங்கிறது வந்து எனக்கு தான் தெரியும். ஏன்னாக்க நான் ஸ்கூலில் படித்ததை விட மாணவர்களுக்கு நடத்துறதுக்காக படித்தது ஜாஸ்தி. அப்போது ஆரம்பித்த தொழில் இன்னும் கடவுள் புண்ணியத்தில் இன்னும் அதை பண்ணிகிட்டு இருக்கேன். என்ன சொல்லலாம், டிவிஎஸ்க்கு என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லலாம், இல்லை எனக்கு டிவிஎஸை பிடிச்சிருக்குன்னு சொல்லலாம், எப்படி வேணாலும் சொல்லலாம். இன்னும் ஏதோ ஒரு வகையில் என்னுடைய சர்வீஸை டிவிஎஸ் நிறுவனம் எடுத்துகிட்ருக்கு. அவங்களுக்கு என்னுடைய நன்றியும், எனக்கு வேலை வாங்கி கொடுத்த ராமசாமி அவர்களுக்கும், என்னுடைய நெருங்கிய நண்பர்னு சொன்னால் பள்ளிக்கூட காலத்தில் சுப்பிரமணியன், அவரும் நானும் தான் ரொம்ப 3 பேர், சொல்லப்போனால் 4 பேர். நான், ஆர்வி, சூசு, எபிரேசர், வெங்கட்ராமன், மகாதேவன் அண்ட் சுப்பிரமணியன். நிறைய போனால் வெளியே போனால் 4 பேரும் சேர்ந்து போவோம், உள்ளே வந்தால் 4 பேரும் சேர்ந்து வருவோம். அந்த காலத்தில் நாங்கள் யூனிஃபார்ம் ட்ரெஸ் போட்டு ஸ்கூலுக்கு வந்திருப்போம். ஒரே மாதிரி தான் ட்ரெஸ் எடுப்போம். நீங்கள் எப்படி உங்களோட பழைய காலங்கள்லாம் நினைவு கூறுறீங்களோ அதே மாதிரி தான். உங்களுக்கு சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? இனிமேல் நான் போய் A+B ஹோல்ஸ்கேராக சொல்லிட்டு கிடையாது. அதனால் நாங்கள் எப்படி இருந்தோன்னு உங்களுக்கு தெரியணும் இல்லையா? அதாவது நீங்கள் வந்து 2 வருஷம் 3 வருஷம் கிட்ட படிச்சிருப்பீங்க. பட் அவங்களோட பழகினது எனக்கு 30-40 வருஷம். அந்த இனிமையான நினைவுகளோடு நீங்கள் எல்லோரும் ஆண்டவர்களுடைய அருளால் நீண்ட ஆயுள் நல்ல ஆரோக்கியம் பெற்று வாழணும் என்று வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன். உங்களுடைய கண்டிப்பான ஊக்குவிப்பு தான் எங்களை இந்த நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறது. நீங்க சிறந்த ஆசிரியர் என்பதில் எங்களுக்கு யாருக்குமே ஐயம் இருந்ததில்லை. நாங்கள் அனைவரும் உங்களுடைய மேக்ஸ் வகுப்புக்குனால தான் நாங்கள் இந்த தூரத்துல இருக்கோம். மேக்ஸ்ல வந்து இன்ட்ரெஸ்டா இருக்கோங்கிறதுக்கு ஒரு இதுதான். நீங்க சிறந்த ஆசிரியர் தான். பண்ணுங்கப்பா.
பேசுறதுக்காக அழைக்கிறோம். அனைவருக்கும் என்னுடைய அன்பான காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டிருக்கிறேன். ஏறத்தாழ 50 ஆண்டு காலங்கள் ஆகிவிட்டன. இன்றைக்கு இந்த 26ஆம் ஆண்டு படித்த மாணவியர்கள் பெரும்பாலானோர் எங்களுக்கு அடையாளமே தெரியவில்லை. நான் ஓவிய பாடத்தை எடுத்தாலும் அந்த பாடமானது பின் நீங்கள் படிப்புக்கு மற்றவைகளுக்கும் மிகுந்த பயனுள்ளதாக இருக்கும் என்ற ஒரு எண்ணத்தில் தான் உங்களுக்கு சில வகையான பொதுவாக எடுத்துக்கொண்டோம்னால் நீங்கள் விஞ்ஞான பாடத்தை படிக்கிறீர்கள், அதிலே உங்களுக்கு நிறைய தேவைப்படும். அதே மாதிரி கணித பாடத்திலே இருக்கின்றன. மற்ற பிற பாடங்களிலே நீங்கள் பெரிய உதாரணமாக உயர்கல்வி படிக்கும் பொழுது அவைகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற ஒரு எண்ணத்தில் நான் நிறைய வகுப்புகள் நான் உங்களுக்கு கூறியிருக்கின்றேன். அது தவிர இந்த ஓவியமானது எப்படி அப்படின்னா உங்களுடைய கையெழுத்தை சப்புடையாக ஆக்கும். படங்கள் வரையும் பொழுது அந்த கையெழுத்து மிக சிறப்பாக அமைய வேண்டும் என்று தான் நான் உங்களுக்கு ஆரம்பத்திலேயே நான் நன்றாக சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இரண்டாவது, இங்கே கூடியிருக்கக்கூடிய இந்த அனைவரும் இதில் எனக்கு ரொம்ப பேர் அறிவும் இல்லாவிட்டாலும் இதில் ஒரு மாணவி எனக்கு மிகுந்த அறிமுகமானவர். இந்த குசலகுமாரி அவர்கள் எங்கள் குடும்பத்தோடு அவர்களும் ஒரு இன்றைக்கு உறுப்பினராக இருக்கின்றார். என்னுடைய மகள் வீட்டுக்கு அடிக்கடிக்கு அவர் வருவார். அவர் எனக்கு நன்றாகவே தெரியும். நான் சொல்லிக்கொள்ள பெருமைப்படுகின்றேன். அவர் நன்றாக அது ஒவ்வொருவரும் இன்றைக்கு பெரிய பெரிய பணிகளெல்லாம் நீங்கள் பணியாற்றியிருப்பீர்கள், ஆற்றிக்கொண்டும் இருப்பீர்கள், ஓய்வுட பெற்றிருக்கலாம். இந்த நிலைக்கு நமது டிவிஎஸ் நிறுவனம் எவ்வளவு பெருமை வாய்ந்தது என்பதை நன்றாகவே உங்களுக்கு தெரியும். நான் அந்த டிவிஎஸ் பள்ளியிலே பணியாற்றலை கொடுத்து நான் ரொம்ப ரொம்ப பெருமைப்படுகின்றேன். நீங்களும் இந்த பள்ளியிலே படித்து உயர் பதவிகளை பெற்றிருக்கிறீர்கள் சொன்னால் அதுவும் இன்றைக்கு இறைவனுடைய செயல்தான் என்று சொன்னார். அதே மாதிரி என்னுடைய மகள்கள் அனைவருமே, என்னுடைய பேரம்பேத்திகள் அத்தனை பேருமே இன்றைக்கு டிவிஎஸ் பள்ளியில் படித்துத்தான் இன்றைக்கு மிகப்பெரிய பள்ளியில் படித்துக் கொண்டே இருக்கிறார்கள். சில பேர்கள் இன்றைக்கு மெடிக்கல் காலேஜ், இன்ஜினியரிங் காலேஜ் எல்லாம் என்னுடைய பேரன்பேர் படித்துன்னு சொன்னால் அதற்கு நம்ம நிறுவனம் தான் இந்த டிவிஎஸ் என்ற 3 எழுத்தில் தான் இன்றைக்கு மிக பிரமாதமாக வந்திருக்கிறீர்கள். நீங்கள் உயர் பதவியை பெற்றிருக்கிறீர்கள். நானும் பெருமைப்படுகிறேன். அனைவரும் உயர்ந்த இன்னும் உயர்ந்த பதவிகளை பெற்று உயர்ந்த நல்வாழ்க்கையை பெற்று உங்களுடைய குழந்தைகளும் உயர்ந்த நிலைக்கு வர வேண்டும் என்று மதுரை மீனாட்சி அம்மனை வேண்டி, இறைவனை வேண்டி இந்த வாய்ப்பு கொடுத்ததற்கு நன்றி தெரிவித்து, எவ்வளவு சூழ்நிலையிலையும் எங்களை மறக்காமல் இந்த ஆசிரியர்களை அழைத்து நீங்கள் நடந்ததற்கு என்னுடைய மனார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. தேங்க்யூ சார். சார், அன்னைக்கு தமிழ் கிளாஸ் எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு நீங்க நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வேற வேற இடத்துல இருந்து சொல்லி நமக்காக கிளாஸ் லைப்ரரி ஆக்கிறதுக்காக நிறைய சொல்வார். இலக்கண குறிப்பு எஸ்பெஷலி வண்டர்ஃபுல் கிளாஸஸாக இருக்கும். நமக்கு பிடித்த சினிமா படத்துலேருந்து பாடல்களை வந்து கோட் பண்ணி அந்த இலக்கண குறிப்பெல்லாம் அதுக்கெல்லாம் என்னன்னு கேட்டு அதெல்லாம் சொல்வார். ஸோ அப்படிலாம் சொல்லி ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி we used to give so many examples அந்த மாதிரிலாம். அப்படி இருக்கும்போது பேப்பருக்கு வந்து பர்ஷ பேப்பர் கொடுப்பாரு. கொடுத்துட்டு அவரே நொந்து போயிடுவார். என்னன்னா இவ்வளோ சிறந்த ஆசிரியர், ஏன்னா நம்ம ப்ரிப்பேர் பண்ணி அவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த கிளாஸில் அங்கீகாரம் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் அப்ரிசியேஷன் இவ்வளோ இருக்கணும்னு நினச்சி கிளாஸ்க்குள்ளே வரும்போது இப்போ எக்ஸாம் முடிச்சு பேப்பர் கொடுக்கும்போது அவர் சொல்வார், சிறந்த ஆசிரியரே தேவை கிடையாது, சிறந்த ஆசிரியர் வந்து கோனார் உரை தான் அப்படின்னா. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்மளோட எழுத்து ஃபுல்லா எக்ஸாம் பேப்பர்ல வந்து கோனார் உரையோட ஜெராக்ஸா இருக்குன்றது சொல்லாம சொல்றாங்க. நமது பள்ளியில சிறந்த ஆசிரியர் வந்து கோனார் உரை தான் அந்த பேப்பரை கொடுப்பாரு. ஏன்னா அவரோட கிளாஸஸா இருக்கு.
wonderful classes. ஒன்றுத்தையுமே நம்ம மறக்க முடியாது. அவர் விதைத்த தமிழ் விதை. எல்லாம் வல்ல அரம்பர் எம்பெருமான் திருமுருகன் அருளினாலே உங்கள் முன்னாடி நான் நிற்பதற்கும் எனக்கு முன்னாலே என்னுடைய உலகல்களை கேட்பதற்கு நீங்கள் அமர்ந்திருப்பதற்கும் முழு முதற் காரணம் முருகன். அந்த முருகனை உலமெல்லாம் நினைந்து போற்றி இந்த ஒரு அருமையான நாளிலே, ஏன் இந்த நாளை அருமையான நாள்னு சொல்றேன்னா, விழாக்கள் பல பல நடக்கின்றன. நிறைய விழாக்கள், பள்ளி தொடர்பானவை, வீடு தொடர்பானவை அல்ல பிற. அந்த விழாக்களிலே ஒரு உள் அர்த்தம், ஒரு ஒருமைப்பாடு, எதற்கு செய்கிறோம் என்ற நோக்கம், இந்த மூன்றும் இருக்கவே இருக்காது. நம்ம வீட்டில் நடக்கிற கல்யாண விழாவிலிருந்து ஆரம்பித்து நமது வீட்டில் நடக்கின்ற அந்த காதுகுத்தல் வரையிலும் எல்லாமே காதுகுத்தலாக இருக்குமே தவிர உண்மையாக இருக்காது. இதை நாம் கண்கூடா பார்க்கலாம். ஆனா இந்த விழா அதற்கு மாறுபட்டது. எப்படி மாறுபட்டதுன்னா, ஏதோ நீங்க தாவேகா துண்டு போட்டதுனால நான் எப்படி இது வருகிறது என்றால், நேற்றுக்கு நான் நிறைய பேர் பார்த்தேன். இங்க வந்திருப்பவர்களிலே நிறைய பேர்களோடு நேற்று நான் கலந்து உரையாடினேன், பேசினேன். கலந்து உரையாடினேன், பேசினேன்ங்கிறதெல்லாம் சும்மா ஒரு வகையான ஒரு சொல், சாதாரண சொல். கண்ணா பின்னான்னு பேசினோம். அந்த நிலையில இந்த நிலைக்கு வந்திருக்கின்ற ஒவ்வொருவரும் இதை பார்த்த உடனே எனக்கு ஒரு ஞாபகம் வந்தது. இது வருஷம் 26, நம்ம கொண்டாடுற வருஷத்தினுடைய அமைப்பு 76. இந்த 26க்கும் 76க்கும் இடையிலே உள்ள ஆண்டுகள் ஒரு 50 ஆண்டுகள். அந்த 50ஐயும் நாம் தாண்டி விட்டோம். நம்ம இருக்கிற எல்லாருமே முரளி எழுந்திரு, பதில் சொல்லு அப்படின்னு கேட்டா எழுந்திருக்கவே கொஞ்சம் நேரம் ஆகும். அப்ப பதில் தெரியாது, இப்ப உடம்பு வேறுபாடு. எழுந்திருக்க முடியாது. எழுந்திருக்காமல் இருப்பதற்கான காரணம் 50, வேற ஒண்ணுமே இல்லை. இந்த நிலையிலையும் நாம் அமர்ந்திருக்கின்ற ஒவ்வொருவருக்கும், எல்லாருமே சொல்றேன், அதாவது இதற்குள்ள அடங்காத ஒரே ஒரு பெரிய தகுதிமிக்க தலைவி நம்முடைய தலைவி. அவங்க இன்னும் அதனால அவங்க நம்ம சேர்க்க முடியாது. பாக்கி எல்லாரும் நம்ம சேர்த்துக்கலாம். மகாதேவன் சார் இளைஞர், ஆனாலும் கோச்சிக்க மாட்டார். இந்த இளமைத்தன்மையை கொடுத்தது இந்த விழா. அதுக்குதான் இந்த விழாவுக்கு நான் பாராட்டு தெரிவிக்கிறேன். நம்முடைய சோகமான ஒரு விரக்தியான, என்னதான் வசதிகள், சண்டே போடாத ஒய்ஃபு,
நாம் சொல்லதை கேட்கக்கூடிய மகன்கள் மகள்கள் எல்லாம் இருந்தாலும் நம்மை பாதிக்கக்கூடிய ஒன்று நம்முடைய முதுமை. அது யாரும் மறுக்க முடியாது. அந்த முதுமையை நாம் மறந்து அமர்ந்திருக்கிறோம். இதுல நானும் உங்களோட சேர்ந்துக்கிறேன். ஆனா நான் முதுமை அடைந்தவன் என்பதை நான் ஒருபோதும் ஒத்துக்கொள்வது இல்லை. எப்பொழுதும் அந்த ஓட்டம், அந்த சுறுசுறுப்பு, அதை நான் குறைத்துக் கொள்வதே இல்லை. அதற்கு ஒரே காரணம் யாரும் இல்லை, நமது மனம். நமது மனம் நம்மை இளமையாக்குகிறது. ஒரு புலவர் போய் கேட்டாங்க அந்த காலத்துல, ஏயா உன்னுடைய தலை நரைக்கவில்லை அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொன்ன பதில், முதல் பதில், என் ஒய்ஃப் நான் சொன்னதை கேட்கிறா. சொல்லிவிட முடியுமா இந்த காலத்துல? இல்ல சொன்னாலுமே ஒரு ஏதோ பாதுகாக்க வேண்டும் என்று சொல்வதை தவிர உண்மையில் அது இருப்பதே இல்லை. ரெண்டு பக்கமும் தான். அவங்களும் இதே சொல்லலாம், நான் சொல்வதை அவர் கேட்பதில்லை. பர்மனன்ட்னு சொல்ல முடியாது. சில பேர் பயந்து கொண்டு கேட்கலாம். மரியாதை காரணமாக இந்த முதல் கவலை இல்லாமல் இருப்பதற்கு எனது குடும்பம் நான் சொல்படி, என் சொல்படி நடக்கின்றது. எல்லாம் எனக்கு மகிழ்ச்சியா இருக்கு. எல்லாம்னு சொன்னா, நான் சாலை ஓரமாக நடந்து சென்று கொண்டிருக்கின்ற காலத்துல அந்த வேகமாக ஓடி வருகின்ற காளை மாடு கூட என் மீது முட்டிவிடும் என்றோ இடித்து விடும் என்றோ இல்லாமல் ஓரமாக செல்கிறது. அந்த அளவுக்கு நான் எல்லோராலும் மதிக்கப்படுகிறேன், போற்றப்படுகிறேன். அதனால் நான் இளமையாக இருக்கேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. அவர் இளமைக்கு ரகசியம், அவரை இளமைங்கிறத நம்ம எல்லாருமே ஒத்துக்க முடியும். என்னன்னா, அவர் இந்த ஏஜ்ல 80 வயசுல அவர் PhD முடிச்சார், முனைவர் பட்டம் வாங்கினார். அந்த விடாமுயற்சி, அந்த கல்வியில இருக்கிற ஆர்வம், அந்த ஆர்வத்தை விட இன்னும் ஒரு வார்த்தை ஏதாவதுன்னா கரெக்டா தமிழாசிரியர் தான் சொல்லணும், அந்த காதல். உண்மையிலேயே அவருக்கு கல்வியின் மீதும் தமிழ் மீதும் ஒரு காதலின் காரணமாக, ஆசையின் காரணமாக, ஆர்வத்தின் காரணமாக இந்த வயசுல அவர் முனைவர் பட்டம் பெற்றார். சார், இப்போ நீங்க அடிக்கலாம். பேசும்போது நடுவில் பேசுறேன்னு சொல்லி அடிக்கலையா? இல்ல இல்ல, அவர் அடிச்சதே கிடையாது. இதை நான் முதல்ல சொல்லியிருக்கணும். இதெல்லாம் சொல்லாம நான் பாட்டு நேரடியா வந்துட்டேன். என்ன முதல்ல சொல்லணும்னு எழுதி வச்சிருந்தேன்னா கீதா அப்படின்னு தான் எழுதி வச்சிருக்கேன். அதுக்கதான் உங்களுக்கு ஞாபகப்படுத்திருக்கா போல. ஒரு பள்ளிக்கூடம் அல்லது ஒரு நிறுவனம் இதோ ஒன்று என்று சொன்னால் அங்கே நினைவு வரக்கூடியவர் என்பவர் தான் ஒருவர். அந்த ஒருவர் தான் உலகளாவிய புகழுடையவர். அப்படி ஒரு புகழுடையவர்னு நான் யாரையுமே வாழ்த்த மாட்டேன், கும்பிட மாட்டேன், நமஸ்காரம் பண்ண மாட்டேன். இதெல்லாம் என்னுடைய கெட்ட குணம். ஆனா அந்த ஒருவரை மட்டும் இன்று வரை, இப்பொழுதும் கூட என்னுடைய மனத்திலே அப்படி ஒரு உயர்ந்த தோற்றத்திலே காட்சி அளிக்கின்றார். அந்த ஒருவர் தான் ராமசாமி ஐயா. அவருடைய தோற்ற பொலிவு முதல் மார்க், முதல் மதிப்பெண். இரண்டாவது, அவருடைய அந்த சிம்ம குரல் கீதாவை போல. எப்படின்னு கேட்டா, அவர் A+B அப்படின்னு, சாரி மகாதேவன் பண்ணிக்க, அந்த சப்ஜெக்ட் போகக்கூடாது இருந்தாலும் A+B அப்படின்னு சொல்லிடுவாங்க கணக்குவாத்தியார் மற்றவங்கலாம். ஆனா அவர் எப்படி சொல்லுவார்னா A+B அப்படின்றார். அவர் சொல்லிக் கொடுக்குற அந்த தோரணை
நம்முடைய மனதில் அப்படியே பதியும். இதை எங்கடா பார்க்கலான்னு நானும் யோசிச்சுட்டே இருந்தேன். இன்றைக்கு ஒரு அம்மையாருடைய உரையிலே அதை நான் பார்த்தேன். கீதா பேசிய ஒவ்வொரு பேச்சும் எனக்கு அவரையே நினைவூட்டியது. அப்படி சொல்லும் போது சாதாரண அடுத்தபடியா சூசு சார் பேசுவார் அப்படின்னு சொல்லாம சூசு சார் தமிழில் ஒவ்வொரு மேலும் அந்த ராக கால பந்தங்கள் அப்படியே வரிசையா வர அது சொல்வது எப்படி வருகிறது என்றால் அதைத்தான் வள்ளுவன் சொல்வான், வம்ச வழி. இதற்கு முன்னால் தாய் தந்தையர், அதற்கு முன்னாடி தாத்தா, அவர்களுடைய குணங்கள் எல்லாம் அப்படியே பிரதிபலிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. மரபு. அந்த மரபுல கீதாவோட பெரியப்பா தான் அவர். அவர் எப்படி பேசுவாரோ அதை இங்கே நான் கீதா வழியிலே பார்த்தேன். அதுதான் முதல்ல சொல்லணும்னு போட்டு வச்சிருந்தேன், அதை நான் மறந்தே போயிட்டேன். இவருக்கும் கீதாவுக்கும் ஏதோ கலெக்டர் ஆஃபீஸில் போய் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு வர மாதிரி இல்லை. ஒரு கல்லூரியிலே முதல்வராக இருந்த பெருமைக்குரியவர் கீதா. அந்த பெருமையை இந்த பேச்சினாலே நிலைநாட்டியதற்காக வாழ்த்துக்கள். ஏன்னா நான் வந்து உங்களுக்கெல்லாம் வணக்கம் சொல்லணும், நான் வணக்கம் சொல்லவே இல்லை. வாழ்த்து தான் சார் வேணும். இல்லை, வணக்கம் ஏன் சொல்லலைன்னா எப்படி வணக்கம் சொல்றதுன்னே எனக்கு தெரியல. எதுக்காக வணங்குவது? இந்த வருஷங்கள்ல நிறைய விழாக்கள் வரும் நமக்கு. இந்த ஒவ்வொரு விழாவிலையும் எனக்கு மறக்காமல் வாழ்த்து அனுப்பக்கூடியவர் உங்களிலே ஒருத்தர் உட்கார்ந்துருக்கார். தவறாம அது எது பொருளும் இல்லை, அவன் என்னைக்கு வாழ்த்தினான். தவறாமல் அது எந்த விழா, நம்முடைய விழாக்கள் எனக்கு வாழ்த்து வரும். என்னுடைய மாணவர் அவர், உங்களிலே உட்கார்ந்திருக்கார் அவர் தான் டாக்டர் சங்கர். இந்த தொடர்பு நிறைய பேர்ல இதே மாதிரி எனக்கு சில தொடர்புகள் இருக்கின்றன. அதே மாதிரி அந்த முரளியோட என்னென்னலாம் அக்கிரமம் உண்டோ அத்தனையும் சிறந்த கான்ட்ராக்ட் சர்டிபிகேட். இப்படி இருப்பதனால எப்படி இவங்களுக்கெல்லாம் ஒவ்வொருத்தரா பார்த்து வணக்கத்து. நேற்றுக்கு ஒருத்தரை பார்த்தேன், அவ்வளவுதான். அவராக வரல, டி.எம். சௌந்தரராஜனாக வந்தார். எல்லாம் பாட்டு தான், ஒவ்வொன்றுக்கும் ஒரு பாட்டு. அதற்கு காரணம் அப்ப பெருமையா கர்வமாக நினைக்க கூடாது. நான் நடத்திய வகுப்புகள், அந்த வகுப்புலாம் நான் வந்து நிறைய இப்போ அழகு பிரிக்கணும் அல்லது சீர் பிரிக்கணும் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க, நோயினலாக தில் அம்ம அப்படின்னு ஒரு வரி புறநானூற்றுலேருந்து எடுத்து நோ அப்படின்லாம் சொல்லுவாங்க. எனக்கு அது வராது. நான் வந்து அதற்கு தேடினேன் வந்தது. அந்த தன்மையினால அவர் என்னை பார்த்து பேச போது எல்லாமே அதே சிவாஜி கணேசன், அதே டி.எம். சௌந்தரராஜன் அந்த பாட்டோடய சந்திச்சாங்க. இல்லை இல்லை, அவருக்கு கூட உங்களுக்கு வேண்டாம், நான் சாதாரணமாக சொல்லலாம். இந்த ஒரு பாச பிணைப்பு எங்கேயோ இருக்கேன், பாடாடுக்கும் போது அந்த வந்துட்டான் பாரு அறுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிருக்கலாம். நாமே சொன்னோம், சொல்லிருக்கலாம் இல்லை சொன்னோம். அப்படி இருந்தாலும் இன்றைய நிலையில அதெல்லாம் மறந்து விட்டேன், அதெல்லாம் நேரத்தே வரல. அப்படி இருப்பதினாலே உங்களிடம் வணக்கம் சொல்லி இந்த பேச்சை துவங்குவதற்கு முன்னதாக உங்களுக்கு இன்னும் இளவையை இறைவன் தரட்டும், இன்னும் பெருமைகளை இறைவன் வழங்கட்டும்.
இன்னும் வாழ்க்கையிலே மன நிம்மதியை இறைவன் வழங்கட்டும் என்று வாழ்த்தி இந்த பேச்ச தொடங்குறேன். நான் முடிக்கல, என்னன்னு சொல்லவே வரல. அதனால அந்த கீதாவுக்காக அந்த அங்க போயிட்டேன். அந்த அவரை லட்சுமண் ராமசாமி என்றார் அவர்களை இந்த பள்ளியில எப்படி பணிபுரிந்தால், ஏன்னா நிறைய பேர் வந்து ஆசிரியர் பணியை ஆசிரியராக பண்ணுவதே இல்லை. ஆசிரியர்கள் என்னை மன்னிக்க வேண்டும், நிறைய பேர் இருக்காங்க. மகாதேவன் சொன்னா அவருடைய பாடம் நடத்துகிற முறையில ஒரு மோசமான வார்த்தை அவன் கூட குற்றம் கண்டுபிடிக்க முடியாது. அப்படி ஒரு பாணினிங்கிறவன் தன்னுடைய மிகச்சிறந்த இலக்கணத்தை சொல்லுவான், நிர்தாரண புருஷா அப்படின்னு சொல்லுவான். நிர்தாரண புருஷன்னா அந்த சொல் அப்படித்தான் வரும், அதை மாற்றவே முடியாது. மகாதேவன் நடக்கக்கூடிய கணக்கு அந்த முடிவுக்கு தான் வரும், வேற ஒரு முடிவை யாராலும் கொண்டு வர முடியாது, அது யாராக இருந்தாலும். அப்படிப்பட்ட ஆசிரியர்கள் அவரை வந்து நான் ஆசிரியர் மாதிரி இல்லைன்னு சொல்ல முடியாது. நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, என்னோடு பணிபுரிந்தவர்கள் இப்பொழுதும் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே அந்த பணியை ஒரு உயர்ந்ததாக நினைப்பதில்லை. அப்படிப்பட்டவர்களோடு தலைமையில் நின்றவர் திரு ராமசாமி. இப்படி இருக்கும் அப்படி இருக்கும், அத்தனை பேரையும் அவர் கோபிப்பார், திட்டுவார், இனிமே இப்படி பண்ணாதீங்கம்பார், எல்லாம் சொல்லுவார். ஆனா அடுத்தவர்களிடம் விட்டு கொடுக்க மாட்டார். பெரிய நல்ல குணம். தன்னிடம் பணிபுரியவர்களிடம் உள்ள குறைபாடுகளை தான் கண்டிக்கலாமே தவிர அடுத்தவர்களுக்கு முன்னால் விட்டு கொடுக்கவே மாட்டார். அப்படி யாராக இருந்தாலும் என்றால் பள்ளிக்கூடத்திற்கு இன்ஸ்பெக்ஷன் வரக்கூடிய டிஓ, அந்த டிஓ கூட ஆசிரியரை ஏதாவது குறை சொல்லிவிட்டால், சார் அப்படி சொல்லாதீங்க, இவர் இப்படிப்பட்டவர், இன்று வேணால் தவறி இருக்கலாம் அப்படின்னு வாதாடுவார். இப்பெல்லாம் அன்றைக்கே யாரும் அப்படி செய்ய மாட்டாங்க, இதான் சான்ஸ்ன்னு அவங்களும் சேர்ந்து கொளுத்தி போட்டு இவரை வீட்டுக்கு அனுப்ப பார்ப்பாங்க. அப்படிப்பட்ட அந்த அவருடைய அந்த குரலும் அந்த துணியும் கொண்ட கீதாவை உங்கள் 76 சேர்த்திருப்பதினாலே உங்களுக்கு பெருமை வருகிறது. அப்படி ஒரு பாராட்டு. இந்த ரயில் ஒண்ணு காமிச்சிங்க இந்த முதல்ல படத்துல, அந்த நெட்டு நல்லா இல்ல, இருந்தாலும் பாட்டு நல்லா பாட்டு, அதுக்கு அந்த பழைய வெட்டே போட்டுருக்கலாம், ரொம்ப நல்லா இருக்கும். முரளி செலக்ட் பண்ணிப்பான்னு நினைக்கிறேன். இல்ல அவன் பண்ணா எல்லாத்தையும் என் தலையிலே போடக்கூடாது, இத்தனை பேர் இருக்கோம்ல. நிச்சயமா அது பாராட்டணுங்கிறதுக்காக வந்தேன் சொல்றாங்க. அது ஒரு ரயில்ல வந்து நான் வந்தே பாரத்ல தாம்பரத்திலிருந்து மதுரைக்கு வரேன், கீழே இறங்கி நம்ம எடுப்புறேன். என் பக்கத்தில் உட்கார்ந்துருந்தவர் நாகர்கோவில் போறாரு, அவர் நாகர்கோவில் போய் அங்கேருந்து போயிட போறாரு. எனக்கும் அவருக்கும் இந்த ஒரு 3-4 மணி நேரம் உட்கார்ந்துருந்து பேசியிருந்தது மட்டும்தான் நட்பு. அதைத்தான் ரயில்வே ஸ்நேகம்னு சொல்லுவாங்க. இந்த ரயில்வே ஸ்நேகம் இல்லாத தன்மை 76 இருக்கிறது. ரயில் போல அத்தனை பேரையும் விட்டு விடாம அத்தனை பேரையும் அழைத்துக் கொண்டு சண்டை போட்டாலும் திட்டினாலும் அந்த ரூபாய் கொடுக்க வேண்டிய 5000 ரூபாய்க்கு போடா 3000 பார்த்துக்கொண்டே இருந்த மற்றவர்கள் ஏண்டா கஷ்டப்படுறேன், நான் 25,000 தரேன்னு சொல்லக்கூடிய உள்ளத்தையும் ஒன்றாக கொண்டு செல்வது அந்த ரயில். அந்த ரயில் போல உங்களுடைய பயணம் செல்கிறது என்று காண்பிப்பது பாராட்ட வேண்டிய ஒன்று. இது உங்களுக்கு சொல்லணும்னு எழுதி வச்சேன்.
வாட்ஸ்அப் லெசனா குறிப்பெல்லாம் வேண்டாம். இந்த நாள் ஒரு மிகச்சிறந்த இளமையான நாள். இளமையான நாள் ஏன்னு சொல்றேன்னா, இந்த ஆளோட நானும் சேர்ந்துப்பேன். என்னுடைய ஜாதகப்படி எனக்கு இன்னைக்கு இந்த வருஷம் 86 வயசாகும். அதுலேயே நான் ஒரு பொய் சொல்லி சர்டிஃபிகேட்ல வேற ஆண்டு போட்டேன். அதனால அதன்படி எனக்கு இந்த வருஷம் 84 தான் ஆகும். அரசாங்கத்தை ஏமாத்தி 2 வருஷம் சம்பளம் கூட வாங்கியிருக்கேன். இன்னொரு இளமையின் ரகசியம். அது காரணம் வந்து ஏமாத்தணுங்கிற நோக்கம் இல்லை. ரோட்ல போயிட்டே இருந்தேன். நான் முறையாக பள்ளிகளிலே படித்து அந்த ஒரு சர்டிஃபிகேட்ல உள்ள இது டேட் ஆஃப் பர்த் அப்படிதான் வந்தது கிடையாது. நான் இளமையில படித்தது ஒரு பாடசாலைன்னு சொல்லுவோம். வேதம் ஆகமங்கள் கற்கக்கூடிய பாடசாலையிலே படித்தவன் நான். அந்த படிக்கிற காலத்திலே எனக்கு நிறைய என்னோட உள்ளவர்கள்லாம் பெரிய டாக்டர்கள், இன்ஜினியர்கள் இன்னைக்கு இருக்காங்க எங்க ஊர்ல, கிராமத்துல. அவங்களெல்லாம் பார்த்து எனக்கு படிக்கணும்னு ஆசை. படிக்க அதுக்கான வழி இல்லை. அதனால நான் பாடசாலைக்கு போயிட்டேன். ஆனால் பாடசாலையில் இருக்கின்ற காலத்திலிருந்து எனக்கு படிக்கணும். எங்கள் ஊரில் ஒருத்தர் இருந்தார், நடேச பிள்ளைன்னு. அவர் வந்து பெரிய வீட்டில் ஒரு போர்டு போட்டுருப்பார். நான் சொல்கிறது 1958. அந்த 58ல் அவர் வீட்டு வாசலில் போர்டு போட்டார், நடேச பிள்ளை BA அப்படின்னு போட்டார். அப்போ எனக்கு மனசில் தோணித்து, நானும் எங்கள் வீட்டு வாசலில் இதே போல் ஒரு போர்டை போட்டுக்கணும் அப்படின்னு. அது நடக்கலை. நான் பாடசாலைக்கு போயிட்டேன். அடுத்தபடியாக ஒரு கோவிலுக்கு பூஜை செய்வதற்கு நான் செல்ல வேண்டும். பெற்றோர்களுடைய கட்டாயம் செய்ய வேண்டுங்கிற அப்படி. ஆனால் அன்னைக்கு ராத்திரி நான் ஓடி போயிட்டேன் வீட்டை விட்டு. வீட்டில் இல்லவே இல்லை. ஏன்னா எனக்கு அப்படி கருணாநிதியை ஆதரித்தவன் நான். இந்த பூஜை புனஸ்காரம் சாமி இதெல்லாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. அதனால ஓடி போயிட்டேன் நான். இந்த கதைக்கு நான் இதையே சொல்றேன்னா, இந்த படிப்பதற்காக சொல்லுவேன். அப்படியே போயிட்டு இருக்கும்போது ரயிலில் ஒரு பேப்பர் என் கண் முன்னாடி படிக்கிறது. சும்மா கீழே கிடக்கிற ஒரு தினத்தந்தி. அதில் ஒரு ஓரத்தில் ஒரு சின்ன கட்டம், சம்ஸ்கிருதம் படிப்பதற்கு மாணவர்கள் தேவை, மாதம் 30 ரூபாய் ஸ்டைபண்ட் அப்படின்னு ஒரு இதுதான் வாழ்க்கையின் திருப்பம். அது எனக்கு படுறது கண்ணில். அதை எடுத்த எங்கேயும் ஓடாமல் நேராக அந்த இடத்துக்கே போயிட்டேன். போட்டிருந்த அதே வேஷ்டி அதே சட்டையோட இந்த பேப்பரை மட்டும் வச்சுட்டு மன்னார்குடிங்கிற ஊரில் அது வந்தது. போனேன். அப்படியே அதன்படியே அவங்ககிட்ட படித்து என்ட்ரன்ஸ் எழுதி, அதன் பிறகு தமிழ் வித்வான் படித்து, அதன் பிறகு தமிழ் வித்வான் படிக்கும்போது நான் முதல்ல சொன்னேன், ராமசாமி ஐயங்கார் அவர்களிடம் ஆங்கிலம் கற்றுக்கொண்டு முதல்ல ESLCன்னு அந்த காலத்தில் 8ஆம் வகுப்பு அதை படித்து, அதன் பிறகு SSLC. நான் SSLCயும் PUCயும் எழுதுவதற்கு எவ்வாறு ராமசாமி ஐயங்கார் எனக்கு உதவி செய்தாரோ அதுபோல இந்த இரண்டிற்கும் ஆங்கிலத்துக்கு உதவி செய்தவர் திரு BS மகாதேவன் அவர்கள். இதுக்குள்ள எங்கள் வீட்டுக்கு வருவார். எனக்கு வந்து ஆங்கிலம் கற்றுருவார். எனக்கு என்னமோ ஆங்கிலம் வரவே வராது, உண்மையே தெரியாது எனக்கு. அப்படி படித்து அதுக்கு மேலே படித்து பள்ளியில் இருக்கும் பொழுது நான் ஒரு MPhil முடிச்சிட்டேன். நான் MPhil முடிக்கும்போது கிட்டத்தட்ட 40-48 வயசு ஆயிடுச்சு. அதன் பிறகு அதுக்கப்புறம் PhD பண்ண முடியல. அதன் பிறகு ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் உட்காந்து அதையும் முடிச்சு எங்கள் வீட்டு வாசல்ல அந்த போர்டை போட்டேன். வீட்டு வாசல் வந்தீங்கன்னா முதல் போர்டு தமிழ்குடில் சுவாமி சுப்பிரமணியன் MA MD MPhil PhD அப்படின்னு போட்டேன். அதை போட்டதுக்கு அப்புறம் தான் அந்த ஒரு வாழ்க்கையில் நானும் ஏதோ ஒரு செயல் செய்திருக்கேன் என்று நினைவு வந்தது. இதற்கு என்னுடைய சுய புராணம் சொல்றேன்னு சொன்னா, மனதிற்குள்ள ஒரு நல்ல எண்ண ஓட்டம், அதனால் அப்படி வந்தது.
உங்கள் எல்லாருக்கும் ஒவ்வொருவரையாக பார்த்து தனித்தனியாக வாழ்த்து சொல்லணும். ஏன்னா எல்லாருமே பலவித சங்கடங்களுக்குள்ளே நெளிந்து வரக்கூடியவர்கள். எல்லாம் எப்படி இருந்தாலும் இருக்கிறத யோசிச்சு பார்த்தா சங்கர்னா ஒரு கோடீஸ்வரன் அப்படின்னு சொல்லலாம். சொல்லவே இல்லை. எல்லாரையும் அப்படி சொல்ல முடியாது. எல்லாருக்கும் சில இடர்பாடுகள், சங்கடங்கள் எல்லாம் இருக்கும். இதெல்லாம் இருந்தும் கூட இதையெல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு நம்முடைய இளமையை நாம் நினைத்து பார்க்க வேண்டும் என்ற ஒரே எண்ணத்துல அத்தனை பேரும் கூடியிருக்கீங்க. இந்த கூடியிருக்கிற முகங்களிலே ஒரு சோகமும் இல்லை. அதுதான் முக்கியம். சோகத்தை மறைப்பதற்கு இளமை நீர் ஊற்றுகிறது. அந்த இளமை நீர் ஊற்றியதுதான் இன்றைய விழா. இன்றைய விழாவில் நிறைய நம்ம மற்றவங்களோட சில பேருக்கு நிறைய தொடர்பு இருக்கலாம், பக்கத்தில் இருக்கலாம். இல்லாதவர்கள் எல்லாம் இன்று சந்திக்கிறோம், பேசுகிறோம். அந்த பேச்சானது அந்த பாட்டு போல, ரயில்வே பாட்டு போல, அந்த காலத்தில் உள்ள நினைவுகளை எல்லாம் நாம் நினைத்து பார்க்கிறோம். அந்த நினைத்து பார்க்கின்ற ஒன்றுதான் இன்றைய விழாவின் சிறப்பு. அதை மிகச்சிறப்பாக நினைக்க வைத்தீர்கள். அது எல்லாத்த காட்டிலும் உங்களோட விட்டுருக்கலாம். சும்மா போய் வாத்தியார்களையும் கூப்பிட்டு நீங்களும் வாங்க, அது இளமையின் ஒரு அங்கம். ஏன் நாம மட்டும் இளமையா இருக்கணும்? அவங்களையும் கூப்பிட்டுருவோம். அவங்களும் இளமைவாதிகள் இல்லை. ஏதோ தப்பித்து வரி நான் மகாதேவன் பண்ணிக்குவேன்னா அது கொஞ்சம் ஏன்னா அவருக்கும் அந்த முதுமை என்பது பிடிக்காத ஒன்று. எல்லாம் நான் செய்யறேன் தான். இப்பவும் அவர் பைக் ஓட்டிக்கிறார். அது எனக்கு கொஞ்சம் மனதுக்குள்ளேயே வருத்தமா இருக்கு. என்னால பைக் ஓட்ட முடியறது இல்லை. அவர் பைக் ஓட்டிட்டு இருக்கார். அவர் ஏன்னா எனக்கு அவருக்கும் மிகப்பெரிய வேறுபாடு கிடையாது. வயதுல ரொம்ப கிட்டக்க தான். இப்படிப்பட்ட தன்மைகளை எல்லாம் செய்த உங்களை எல்லாரையும் தகுவதற்கு முன்னாடி உங்களை ஒரு ஒற்றுமைப்படுத்தினாங்க பாருங்க. சேர்த்தார்களே அத்தனை பேருங்க அட்ரஸ் போட்டு வரவழைச்சு. நீங்க யாரோ ஒருத்தர் பார்த்தேன், ரமேஷ் நினைக்கிறேன். ரமேஷ் தானே யூஎஸ்ல வந்திருக்கான். வேற ஒண்ணுமே இப்போ தமிழ்நாட்டில் ஒரு வேலையும் கிடையாது, ஒண்ணும் இல்லை. எதுக்காக வந்திருக்கேன்? எங்களுடைய அந்த 76ஆம் இது கொண்டாடுவதற்காக வந்திருக்கேன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நம்ம இந்த உமாபதியை பார்த்தா மீனாட்சியை பார்க்கவே வேண்டாம். நான் வகுப்புல நடந்துலாம் உமாபதிய கட்டக்கூடாது, உன்னை நான் அடிக்கக்கூடாது, ஏன்னா நீ தான் மீனாட்சி அப்படின்னு சொல்றேன். அப்படிப்பட்ட உமாபதி அங்கேருந்து என்ன தன்னுடைய நிலையில எந்த விதமான சங்கடங்கள் வந்தாலும் அதை போக்கிவிட்டு நிறுத்தி வைத்துவிட்டு இதற்கு கலந்து கொள்கிறோம் என்றால் இதனுடைய தன்மை எப்படிப்பட்டது என்பதை நாம் உணரலாம். அப்படி வந்திருக்கோம். அப்படிப்பட்ட இந்த நாள் வாழ்க. இந்த நாளை கொண்டாடிய நீங்கள் எல்லாம் வாழ்க. இந்த நாளுக்கு காரணகர்த்தாவாக இருந்தவர்கள் ஒரு சில பேர் இருக்காங்க. முரளிதரன், கார்த்திகேயன், குமார், இதே இவர்கள் இன்னும் சில பேர் எனக்கு தெரியாது, சொல்லாம இருந்திருக்க, தப்பா நினைச்சுக்காதீங்க. அவர்கள் எல்லாருக்கும் இறைவன் நல்ல நல்ல நன்மைகளை எல்லாம் கொடுக்கட்டும் என்று கூறி வாழ்த்தி எல்லாம் கொடுத்ததை காட்டிலும் இந்த தாவேகா துண்டுக்காகவும்